கோயம்புத்தூருக்கே ஏசி போட்ட மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்ல நெத்திலி கருவாடுல இப்படி கார சாரமா ஒரு தொக்கு பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய உப்பு இருக்காது, ஆனா அதுல நிறைய மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால சுத்தமா கழுகி எடுத்துருங்க. இதுக்கு முக்கியமானதே இந்த பேஸ்ட் தான். காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சம் உண்டுனே மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப தாளிச்சு விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், தக்காளி இது நல்லா குக் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் உள்ள போட்டுருங்க. அது பச்சை வாசம் போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கழுகி வச்சிருக்க நெத்திலி கருவாடை உள்ள சேர்த்திக்கோங்க. கருவாடை நல்லா ஒரு பெரட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குளிர்காலத்துல நமக்கு சளி காய்ச்சல் வந்தா நம்ம சிக்கன் சூப், பெப்பர் சிக்கன் அப்படி மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனா குளிர்காலத்துல பிடிக்கிற சளிக்கு, கை கால் குடைச்சலுக்கெல்லாம் இந்த நெத்திலி கருவாடு ஒரு சூப்பரான மெடிசன். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆனதும் ஃபைனல் டச்சப்பா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். அவ்வளவுதான். இது இன்னும் கூட கொஞ்சம் தொக்கு மாதிரி கெட்டியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சிருக்கலாம். ஆனா இந்த கருவாடு தொக்கு செஞ்சு முடிச்சோன்னா அந்த சட்டியில மறக்காம ஒரு வாய் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. செம்ம ருசியா இருக்கும்.